இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஒன்னா கூடி வந்து தாவீதை ஏற்றுக்கொண்ட நிலையில திடீரென எங்கிருந்தோ தற்செயலா அங்க வந்த பேலியாளின் மகன் சேபா ஜனங்களை கிண்டி விட்டு அவங்கள தூண்டி விட்டு தாவீதை விட்டு பின்வாங்கும்படி செய்றான். தாவீதிடம் எங்களுக்கு 10 பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தாவீதை அழைக்க வந்த ஜனங்களை இந்த பிக்கிரியின் குமாரன் சேபா தன் பக்கமாய் திருப்பினான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இதனால ஜனங்கள் என்ன பண்ணாங்களாமா, சேபாவை பின்பற்றி போனார்கள். பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி தழல் அவன் நாவில் இருக்கிறது அப்படின்னு நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்குது. மேலும் நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம், அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்து விடுகிறதாயும் இருக்கிறது அப்படின்னு யாக்கோபு கூட சொல்றாரு. ஆமாங்க, இந்த சேபா தன் வாயின் பலத்தினால தானே தன்னை மேன்மைப்படுத்த விரும்பினா. முடிவுல புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயினால சேபாவின் தலை வெட்டப்படுது. அகங்காரத்துக்கும் ஆணவத்துக்கும் கிடைக்கும் பரிசு இதுதாங்க. அப்சலோம் தன்னைத்தானே உயர்த்த விரும்பினா, அவனோட தலை கர்வாலி மரத்துல தொங்கியது. இப்போ இந்த சேபா கர்த்தர் தாவீதுக்கு தம்மோட வாக்குத்தத்தத்தை அளித்திருக்கிறார், அபிஷேகம் செய்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு கூட தன்னோட வார்த்தைகளை தீப்பொறி போல பறக்க விடுறான். முடிவில் அவன் வார்த்தைகள் அவன் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தினது. ஆமாங்க, வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானவைகள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா இந்த நாட்களில் இருக்கிற பிள்ளைகள் சமாதானத்தை இல்ல, யுத்தத்தை விரும்புறாங்க. கர்த்தர் தங்களுக்கு உதவி செய்ய முன்னிற்கிறார் அப்படின்னு கூறினாலும் சொன்னாலும் விசுவாசிக்கிறது இல்ல. அதனால பல இன்னல்களை தங்களுக்கு தாங்களே வருவிச்சு கொள்றாங்க. இன்னைக்கு நம்ம வார்த்தைகள் எப்படிப்பட்டது? நமக்கே சேதாரம் விளைவிக்க கூடியதா இருக்குதா? ஒரு மனுஷனோட வார்த்தைகளினால பிரிவினையும் உண்டாக்கலாம், அதே வார்த்தைகளினால சமாதானத்தையும் உண்டாக்கலாம். நீங்க எப்படிப்பட்ட ஆளு?